தங்களோட உழைப்புகளை சுரண்டிட்டு சரியாக உணவு கூட தராத ஒரு பண்ணை முதலாளியை துரத்தி விட்டுட்டு விலங்குகள் அங்கே ஆட்சி செய்ய தொடங்குது. நெப்போலியன்ற புத்திசாலியான அந்த பன்னி அங்கே தலைவனாக வகிக்குது. ஒரு காலகட்டத்தில் அதுவும் மனிதர்களை போல சுகபோகமாக வாழணுன்றதுக்காக மற்ற மிருகங்களை வஞ்சிக்க ஆரம்பிக்குது. இந்த சூழ்நிலையில் மற்ற மிருகங்கள் என்ன செஞ்சிச்சுன்றதை பற்றி பார்க்குற படம் தான் அனிமல் ஃபார்ம். அனிமல் ஃபார்ம்ன்ற இந்த பிரிட்டிஷ் திரைப்படம் 1954 வெளியாச்சு. பிரிட்டிஷ் சினிமாவோட முதல் அனிமேஷன் முழுநீள திரைப்படம் இதுதான். இந்த படம் ஜார்ஜ் ஆர்வெல் எழுதின அனிமல் ஃபார்ம்ன்ற நாவலை அடிப்படையாக கொண்டது. முன்னாள் ரஷ்ய அதிபர் ஸ்டாலினோட சர்வாதிகாரத்தை விமர்சிக்கிற மாதிரி இருக்கும் இந்த நாவல். முதலாளிகிட்ட இருந்து தொழிலாளிகளை நாங்கள் காப்பாற்றுறோன்னு சொல்லி தலைவர் ஆனவங்க முதலாளிகளை விட மோசமான முதலாளிகளாக மாறி தொழிலாளிகளை வஞ்சிக்கிறத பற்றி பேசியிருக்கு இந்த படம். நாவலில் விலங்குகள் பண்ணை ரஷ்யாவாகவும் புரட்சி செய்யணும்னு சொல்கிற வயசான தளபதி பண்ணி லெனினாகவும் நெப்போலியன்ற பண்ணி ஸ்டாலினாகவும் ஸ்னோபால்ன்ற பண்ணி ஸ்ட்ராட்ஸ்கியாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கு. இந்த நாவல் வெளியானப்போ ஜார்ஜுக்கு பல கொலை மிரட்டல்களும் வந்துச்சு. இயக்குனர் ஜான் ஹலாஸும் ஜாய் பேச்சுலரும் இந்த படத்தில் ரொம்ப திறன்பட உழைச்சிருக்காங்க. இந்த படத்தோட முக்கிய அம்சமே தீவிரமான காட்சியில் கூட ரொம்ப நகைச்சுவையாக சொல்லியிருப்பாங்க. நெப்போலியனும் ஸ்னோபாலும் விலங்குகள் பின்பற்ற வேண்டிய 7 விதிகள்னு எல்லாரும் பார்க்கும் வகையில் ஒரு பலகையில் எழுதி போட்டிருப்பாங்க. அதில் முதல் விதியே மனிதர்களை போல் நம்ம படுக்கையில் படுக்கக்கூடாதுன்றது தான். நெப்போலியன் பதவியேற்று கொஞ்ச நாள்லேயே அது படுக்கையில் படுக்கிறத மித்த விலங்குகள் எல்லாம் பார்த்துரும். அதை பார்த்துட்டு திரும்ப போய் அந்த பலகையை பார்க்குறப்போ படுக்கை விரித்து அதில் படுக்கக்கூடாது அப்படின்னு அது திருத்தப்பட்டிருக்கும். இதே போல் இன்னொரு விதி, ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை கொல்லக்கூடாதுன்னு எழுதியிருக்கும். ஆனால் நெப்போலியன் தனக்கு கட்டுப்படாத எல்லா விலங்குகளையும் துரோகின்ற பெயரால் கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ விதிகளோட பட்டியலை போய் பார்க்குறப்போ ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை காரணம் இல்லாமல் கொல்லக்கூடாதுன்னு மாற்றி அமைச்சிருக்கும். இதே போல தான் விலங்குகள் குடிக்கக்கூடாதுன்ற விதியும் நெப்போலியன் குடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா விலங்குகள் அளவுக்கு அதிகமாக குடிக்கக்கூடாதுன்ற அளவுக்கு மாறிடும். 4 கால் நல்லது 2 கால் கெட்டதுன்ற வாசகமும் பன்றிகள் மனிதர்களை போல உடையழிஞ்சு நடக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா 4 கால் நல்லது 2 கால் அதை விட நல்லதுன்னு மாறிடும். கடைசியில் எல்லா விலங்குகள் சமம்ன்ற விதி கூட மாறிடுது. படத்தில் ரொம்ப முக்கியமான காட்சி இது. பாக்ஸருன்ற குதிரை கடுமையான உழைப்பாளி. அது மட்டும் இல்லாமல் நெப்போலியனோட ஒரு மிகப்பெரிய விசுவாசி. ஒரு நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு பெரிய கல் அதோட காலில் விழுந்து கால் உடஞ்சி போயிடுது. வயசான பாக்ஸர்னால நம்மளுக்கு இனிமேல் என்ன பயன் இருக்குன்னு சொல்லிட்டு நெப்போலியன் அதை மருத்துவமனைக்கு அனுப்பாமல் ஒரு விலங்குகளை கொண்டு பசை தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலைக்கு அதை வித்துடுது. பாக்ஸரை கொல்றதுக்காக வண்டியில் ஏற்றிக்கிட்டு போகிறப்போ பெஞ்சமின்ற ஒரு கழுதை ஓலமிட்டுக்கிட்டே அந்த வண்டியை துரத்தி போகிறப்போ நம்ம கண்ணில் இருந்து தண்ணீர் வர வைக்கிது. நம்ம ஒரு அனிமேஷன் படம் தான் பார்க்குறோம், இதெல்லாம் ஒரு விலங்குகள்ன்றதை மறந்து இதுவும் நம்மளை போல ஒரு ஜீவராசி தான்னு உணர வச்சுருக்காங்க. படத்தோட இறுதியில் மற்ற விலங்குகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பன்றிகளை துரத்துறப்போ ஏற்படுற நிம்மதி நம்ம படத்தோட எவ்வளோ தூரம் ஒன்றி போயிருக்கோன்றதை காட்டுது. இந்த படத்தை கம்யூனிசத்துக்கு எதிரான படம்னு மட்டும் எடுத்துக்காமல் வேற ஒரு பார்வையிலையும் பார்க்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு அதிகார பசி கொண்ட மனிதனும் நெப்போலியன் போல தான் நடந்துக்குவான், அதுதான் அழியாத உண்மைன்னு இந்த படம் சொல்லியிருக்கு. அதனால தான் காலங்கள் கடந்து இந்த படம் ஒரு புது பொலிவோடையே இருக்குது.